சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமென், ஆமென். அவ்வளவு எல்லாரும் எழுந்து நின்று ஒரு சின்ன பாடலை பாடி நம்ம அப்படியே ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம். Thank you Jesus. இன்றைய நாள் உங்க வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தின் நாளாக இருக்க போகிறது. ஆமென். ஒரு விடுதலை நாளாக இருக்க போகிறது. உங்க வாழ்க்கையில பிரச்சனைகளை மேற்கொள்ளுகின்ற நாளாக இருக்க போகிறது. ஆமென். The spirit of the Lord is upon this place. ஆவியானவர் இந்த இடத்துல அசைவாடி கொண்டிருக்கிறார். அவருடைய கண்களை மூடி கரங்களை உயர்த்தி Thank you Holy Spirit. என் மேய்ப்பர் நீர்தானையா, எல்லாமே பார்த்துக் கொள்வீர். சொல்லுவோமா எல்லாரும்? என் மேய்ப்பர் நீர்தானையா, எல்லாமே பார்த்துக் கொள்வீர். நல்ல மேய்ப்பன் நீங்க தான்ப்பா. நீங்க எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவீங்க. எங்க வாழ்க்கையில எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவீங்க. எங்க துவக்கமும் முடிவும் நீங்க தான். அல்பாவும் ஒமேகாவும் நீங்க தான் ஆண்டவரே. வழி நடத்தி வருகிற தெய்வமும் நீங்க தான்ப்பா. இன்றைக்கு நீங்க கூட பேச போவதற்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம். எல்லாவற்றையும் பார்த்து கொள்ள போவதற்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம். எங்களை வெற்றி சிறக்க பண்ண போறதற்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம். நாங்க முற்றிலும் ஜெயம் கொள்ள போறதற்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம். ஒரு புதிய ஆரம்பத்தை பெற்றுக்கொள்ள போறதற்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம். ஒரு புதிய மனதை பெற்றுக்கொள்ள போறதற்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவர் தொடர்ந்து என் கூட பேசுங்க, ஆட்கொண்டு வெளிப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆமென். அமர்ந்து கொள்ளுங்கள். It's good to be here this morning and to preach the word of God. இந்த காலை வேளையில இங்க இருந்து தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வது எனக்கு மிக சந்தோஷம். Amen. Amen. And I want to preach to you from a very familiar passage. This passage that I'm going to tell you right now, everybody in this place would know this by heart, from the LKG student to the oldest in this room. Every one of us would know this passage. Anybody, can you guess what the passage is going to be? எல்லாருக்கும் பிரசித்தமான, அனைவருக்கும் தெரிந்த, சிறு பிள்ளைகள் முதல் வயதானவர்கள் வரை எல்லாருக்கும் பரிச்சயமான ஒரு வேத பகுதியிலிருந்து நான் பேச போகிறேன். எல்லாருக்கும் மனப்பாடமா வேற தெரியும். அது என்னன்னு உங்களால சொல்ல முடியுமா? சங்கீதம் 23. You're all smart people. எல்லாம் பயங்கர அறிவாளிங்க. Amen. Let's turn our Bibles to Psalm 23. சங்கீதம் 23க்கு நம்முடைய வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளலாம். It's a beautiful psalm. அது மிகவும் அழகான சங்கீதம். And we're all going to read it together. நாம் அனைவருமாக சேர்ந்து அதை வாசிக்க போகிறோம். All the 6 verses. அதிலே 6 வசனங்கள் இருக்கிறது. And I want every single person in this place to read it. இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் அதை வாசிக்கும்படி நான் விரும்புகிறேன். If somebody next to you is not reading it, I want you to give them a light shake and tell them to read it. பக்கத்துல இருக்கிறவங்க யாராவது படிக்காம உட்கார்ந்தனா சாரோட தள்ளி விட்டுறாதீங்க. அவங்கள கொஞ்சம் அசைச்சு படிங்க அப்படினு சொல்லுங்க அன்பா. Amen. Praise the Lord. வாசிக்கலாமா? சேர்ந்து வாசிக்கலாம். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நீதியின் பாதையில் நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடே கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். ஆமென். ஆமென். I want to speak to you from verse 4. நான்காவது வசனத்திலிருந்து உங்களோடு நான் பேச விரும்புகிறேன். Even though I walk through the darkest valley, I will fear no evil, for you are with me.
your rod and your staff, they comfort me. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடே கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். When I read this verse, it makes it so clear to me that everybody in our lives, every Christian in our lives, we go through valley experiences. இந்த வேதாகம பகுதியை, இந்த குறிப்பிட்ட வசனத்தை நாம் படிக்கும் பொழுது நாம் அனைவரும் அறிந்து கொள்ளலாம், ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் இப்படியாக ஒரு பள்ளத்தாக்கின் நடுவே கடந்து போகிற அனுபவத்தை நிச்சயம் பெற்றிருப்பார்கள். David is writing here saying, even though I walk through the valley, தாவீது தெளிவாக சொல்லுகிறார், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் I will fear no evil. நான் பொல்லாப்புக்கு பயப்படேன். Turn to your neighbor and tell them, I will fear no evil. பகலவங்கள பார்த்து சொல்லுங்க, நான் பொல்லாப்புக்கு பயப்படேன். Amen. Amen. We all have mountaintop experiences, and we would love to stay in that experiences all the time in our life. நமக்கு ஒரு நல்ல மலை உச்சியின் அனுபவங்கள் நம் வாழ்க்கையில இருந்திருக்கும். நாம் எப்பொழுதுமே அந்த உச்சியின் அனுபவத்திலே இருக்க நாம் ஆசைப்படுவோம். But that is not the reality. ஆனா பாருங்க, உண்மை அது கிடையாது. In life we always have ups and downs. நம்முடைய வாழ்க்கையில எப்பொழுதுமே ஏற்றத்தாழ்வுகள் இருக்கதான் செய்யும். In spiritual life as well as in this physical world. ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரி, உலக பிரகாரமான வாழ்க்கையிலும் சரி, we have mountaintop experiences, then it is followed by a valley, then followed by a mountain. நமக்கு மலை உச்சியின் அனுபவம் இருக்கிறது, பின்பதாக பள்ளத்தாக்கின் அனுபவம் இருக்கிறது, மீண்டுமாக மலை உச்சிக்கு செல்கிறோம். அப்படியாகத்தான் நம் வாழ்க்கை போய் கொண்டிருக்கிறது. So there is always this graph that is going up and down. எப்பொழுதுமே மேலே கீழே போகிறதான இந்த வரைபட அனுபவம் நம்ம அனைவருக்கும் இருக்கிறது. We all go through valley experiences. நாம் எல்லாரும் இந்த பள்ளத்தாக்கின் அனுபவத்திலே செல்கிறோம். We don't like the valley experience. நமக்கு இந்த பள்ளத்தாக்கின் அனுபவம் பிடிக்கலதா? We don't choose the valley experience. நம்ம பள்ளத்தாக்கின் அனுபவங்களை தெரிந்து கொள்ளலதா? But circumstances and situations push us in the way of valley experience. ஆனா இந்த கால சூழ்நிலை இந்த பள்ளத்தாக்கின் அனுபவத்துக்குள்ளாக நம்மை உந்தி தள்ளுகிறது. During the valley experiences we feel lonely, we feel dejected, we feel rejected. நாம் இந்த பள்ளத்தாக்கின் அனுபவங்களை தனிமையாக உணர்கிறோம், புறக்கணிக்கப்பட்டவர்களாக உணர்கிறோம். It feels like God has taken a vacation and he's not answering your prayers. ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில லீவ் எடுத்து விட்டவர் எங்கேயோ போய் கொண்டது போல நாம் உணர்கிறோம். Our prayers seemed not to cross this roof. நம்முடைய ஜெபம் இந்த மேலறையை எட்டாதது போல நாம் உணர்கிறோம். We are praying hard, we are trying everything we can, we are fasting, we are doing this and that, but still the valley experience exists in our life. நாம் கடினமாக உழைக்கிறோம், ஜெபிக்கிறோம், உபவாசிக்கிறோம், ஆனாலும் இந்த பள்ளத்தாக்கின் அனுபவம் நம்முடைய வாழ்வை விட்டு பிரிந்ததாக நாம் தென்படவே இல்லை. But I want to tell you something this morning, my dear friends. ஆனா இந்த காலை வேளையில உங்களுக்கு ஒரு சொல்லுகிறேன் பிரியமானவர்களே. Dear brother and sister, know this, if you are going through the valley experience, you are not alone. பிரியமான தேவ பிள்ளைகளை, நீங்கள் பள்ளத்தாக்கின் அனுபவத்துக்குள்ளாக கடந்து செல்லும் பொழுது நீங்கள் தனியாக இருக்கவில்லை. Amen. Amen. I want everybody to say, I am not alone. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், நான் தனியாக இல்லை. Hallelujah. Hallelujah. David says, when I walk through the valley of shadow of death, I will fear no evil. Why he does not fear evil? Because God is with him. தாவீது சொல்கிறான், மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். காரணம் என்ன? தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர். Amen. Amen. Hallelujah. Hallelujah. God is with you. தேவன் உங்களோடு இருக்கிறார். Maybe you're sitting here going through the worst valley experience in your life. ஒருவேளை இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிற நீங்கள் ஒரு மிக கொடுமையான ஒரு பள்ளத்தாக்கின் அனுபவத்துக்குள்ளாக சென்று கொண்டிருக்கலாம். You're feeling so rejected that you just want to end your life. நீங்கள் புறக்கணிக்கப்பட்டவர்களாய் உணர்ந்து நீங்கள் வாழ்க்கையை முடித்துக் கொள்ளலாம் என்று உணர்ந்து கொண்டிருக்கலாம். Fed up with your life. உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் அவ்வளவாக தோற்று போனவர்களாக உணரலாம். Why is this happening to me again and again and again? இது ஏன் மீண்டும் மீண்டும் மீண்டுமாக எனக்கு நடக்கிறது? I want to tell you a good news. நான் உங்களுக்கு நற்செய்தி சொல்ல விரும்புகிறேன். You are not alone. நீங்கள் தனியாக இல்லை. You are not alone. நீங்கள் தனிமையாக இல்லை. The God who created you, the God who called you, the God who anointed you is with you and in you. உங்களை படைத்த தேவன், உங்களை அழைத்த தேவன், உங்களை அபிஷேகித்த தேவன் உங்களோடு கூட இருக்கிறார், உங்களுக்கு உள்ளாக இருக்கிறார். Hallelujah. Hallelujah. Do you believe that this morning? இந்த காலை வேளையில விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசம் ஆமென் சொல்லுங்க. Amen. Hallelujah. You're not alone in your valley experience. உங்களுடைய பள்ளத்தாக்கின் அனுபவங்களில் நீங்கள் தனியாக இல்லை. David writes, his staff and his rod, they comfort me. தாவீது சொல்லுகிறார், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். God's word and God's presence and God's power will comfort you. தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய வல்லமை, தேவனுடைய வார்த்தை உங்களை நிச்சயம் தேற்றும். How many of you have the word of God in your hands? எத்தனை பேர் உங்க கைகளில் தேவனுடைய வார்த்தையை வச்சிருக்கீங்க? தூக்கி காமிங்க பார்க்கலாம். Amen. Amen.
உங்க வாழ்க்கையில நீங்க பள்ளத்தாக்கின் அனுபவத்துக்குள்ள போகும் பொழுது இந்த வார்த்தை தான் உங்களை கம்ஃபர்ட் பண்ணும். Yes. Amen. Amen. If you're expecting for man's words, if you're expecting for human acceptance, you would be sad because you will not get it. பாருங்க, நீங்க ஒரு மனுஷனுடைய வார்த்தையோ இல்ல மனுஷனுடைய ஆறுதலையோ நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தால் நிச்சயம் உங்களுக்கு எந்த ஒரு மாற்றமும் ஏற்படாது. But when you look into this word, ஆனால் இந்த வார்த்தையை நீங்கள் பார்க்கும்போது his rod and his staff, அவருடைய கோலும் அவருடைய தடியும், they comfort us. அது உங்களை தேற்றும். Hallelujah. 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 So today is going to be a day that you will get comforted in your life. இன்றைக்கு நீங்கள் ஆறுதல் படுத்தப்படுகிற நாளாக மாற போகிறது. Amen. Amen. Because our good shepherd is with us. ஏனென்றால் நம்முடைய நல்ல மேய்ப்பர் நம்மோடு கூட இருக்கிறார். Our good shepherd is not any other shepherd who will leave the sheep and walk away. நம்முடைய நல்ல மேய்ப்பர் ஆடுகளை விட்டுவிட்டு ஓடுகிற ஒரு மேய்ப்பர் அல்ல. He knows you by name. உங்களை பெயரினாலே அறிந்திருக்கிற தேவன். He loves you, doesn't matter what situation you are in. எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி உங்களை மாறாத நேசத்தோடு சிநேகிக்கிறவர். He's laid down his very life to save you and me. அவர் தன்னுடைய சொந்த ஜீவனை உங்களுக்காம் எனக்காம் ரட்சிக்கும்படியாக அவர் கொடுத்திருக்கிறார். That good shepherd is with you. அந்த நல்ல மேய்ப்பர் உங்களோடு கூட இருக்கிறார். Amen. Amen. Hallelujah. 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 Our God is not God of the mountains alone, but he's also the God of valleys. நம்முடைய தேவன் மலை உச்சியின் தேவன் மாத்திரமல்ல, அவர் பள்ளத்தாக்கின் தேவனாக இருக்கிறார். God of the valleys. அவர் பள்ளத்தாக்கின் தேவனாகவும் இருக்கிறார். You know, many times people, when we are feeling low, when we expect words of encouragement, we don't receive it. பாருங்க, अनेक வேளைகளிலே நாம் நம்முடைய வாழ்க்கையின் கீழே இருந்து கொண்டு ஒரு உற்சாகத்தின் வார்த்தை எதிர்பார்க்கும் பொழுது நமக்கு அந்த வார்த்தை கிடைப்பது கிடையாது. But the God of the valley, the God of the mountain and the God of the valley is with us all the time and he encourages all the time. ஆனால் அந்த மலையின் தேவன், அந்த பள்ளத்தாக்கின் தேவன் நம்மோடு கூட இருந்து நம்மை எப்பொழுதும் உற்சாகப்படுத்துகிறவராக இருக்கிறார். Amen. Amen. Are you with me this morning? இந்த காலை வேளையில என்னோடு கூட இருக்கிறீங்களா? ரொம்ப சீரியஸா இருக்கீங்க எல்லாரும். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? Hallelujah. 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 One thing you need to understand when going through valley experience is this. உங்களுக்கு ஒன்னு கண்டிப்பா தெரியணும், இந்த பள்ளத்தாக்கின் அனுபவத்துக்குள்ள கடந்து செல்வது என்பது இதுதான். Valley is not your destination. பாருங்க, அந்த பள்ளத்தாக்கு என்பது நீங்கள் போய் சேர வேண்டிய இடம் அல்ல. It is not your destination. அது நீங்கள் போய் சேர வேண்டிய இடம் அல்ல. It is just a passage that you have to cross through. அது உங்கள் பிரயாணத்தின் ஒரு பகுதியாகத்தான் இருக்கிறது. Are you with me? என்னோட கூட இருக்கீங்களா? Yes. ஆமாவா? We don't camp in the valley, we don't stay in the valley, we don't build a house in the valley, we pass through the valley. நாம் பள்ளத்தாக்கிலே வீடு கட்டி அங்கே தங்கிவிட போவது கிடையாது. நாம் பள்ளத்தாக்கினோட கடந்து நாங்கள் வேறொரு இடத்துக்கு நாம் செல்ல போகிறோம். Amen. Amen. God has got beautiful destinations. God has got beautiful purpose for every one of your lives. ஆண்டவர் உங்கள் ஒவ்வொரு வாழ்க்கைக்கும் ஒரு அழகான திட்டத்தை நீங்கள் போய் சேர வேண்டிய ஒரு இடத்தை வைத்திருக்கிறார். The Bible says he has plans to prosper you, to give you hope and a future. வேத வசனம் தெளிவாக சொல்கிறது, ஆண்டவர் உங்களுக்காக வைத்திருக்கிற திட்டங்கள் நன்மைக்கு ஏதுவான நம்பிக்கை தரக்கூடிய திட்டங்களாக இருக்கிறது. Do you believe that? அதை விசுவாசிக்கிறீங்களா? Yes. ஆமாவா? But to receive that sometimes we have to pass through the valley. ஆனால் அந்த திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு ஒரு சில வேளைகளில் நாம் பள்ளத்தாக்கினூடாக நாம் கடந்து செல்ல வேண்டும். Everybody say pass through the valley. எல்லாம் சொல்லுங்க, பள்ளத்தாக்கினூடாக கடந்து செல்ல வேண்டும். David clearly says, even though I walk through the valley, not stay in the valley. தாவீது தெளிவாக சொல்கிறான், நான் பள்ளத்தாக்கிலே நடக்கும்போது என்று சொல்கிறான், பள்ளத்தாக்கிலே தங்கும்போது என்று சொல்லவில்லை. So valley is not your destination. பாருங்க, அந்த பள்ளத்தாக்கு நீங்கள் போய் சேர வேண்டிய இடம் அல்ல. But what happens sometimes in our life is that when the valley experiences come, ஆனா ஒரு சில வேளைகள் நம்ம வாழ்க்கையில் என்ன நடக்குது, அந்த பள்ளத்தாக்கின் அனுபவம் வரும்போது some people tend to stay in the valley. சில பேர் அந்த பள்ளத்தாக்கிலே தங்கிவிட எத்தனிக்கிறார்கள். And because you stay in the valley, அந்த பள்ளத்தாக்கில் நீங்க தங்கறனால you're not able to go forward in your journey. உங்களுடைய பிரயாணத்திலே நீங்கள் முன்னேறி செல்ல முடிவதில்லை. You're not able to go forward and fulfill the call, the purpose, the destiny that God has for you. நீங்கள் முன்னேறி சென்று ஆண்டவர் உங்களுக்காக வைத்திருக்கிற திட்டத்தை நோக்கத்தை நிறைவேற்றி முடிக்க முடியவில்லை. So our goal is to pass through the valley and not stay in the valley. நம்முடைய நோக்கமே அந்த பள்ளத்தாக்கை கடந்து போவதுதானே தவிர அந்த பள்ளத்தாக்கிலே தங்கி விடுவது கிடையாது. Amen. Amen. Hallelujah. Hallelujah. So this morning quickly I want to share with you some valleys from the Bible that we need to overcome and that we need to get out of. இந்த
காலை வேளையிலேயும் ஒரு சில பள்ளத்தாக்குகளை உங்கள் முன்பதாக வைத்து நாம் அந்த பள்ளத்தாக்கிலிருந்து அந்த நாம் வெளியேற வேண்டிய பள்ளத்தாக்குகளை நாம் பார்க்க போகிறோம். So I've titled my message, Get Out of the Valley. என்னுடைய செய்தியின் தலைப்பு பள்ளத்தாக்கிலிருந்து வெளியே வா. Get out of your valley. பள்ளத்தாக்கிலிருந்து வெளியே வா. Overcome the valley experiences in your life. உங்கள் வாழ்க்கையின் பள்ளத்தாக்கின் அனுபவங்களை நீங்கள் மேற்கொள்ளுங்கள். Amen. Amen. Are you ready to receive the word now? தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ள ஆயத்தமா? Yes. ஆமாவா? The first valley we are going to look at is this. நம்ம பார்க்க போகிற முதலாவது பள்ளத்தாக்கு இதுதான். The valley of Achor. ஏகோன் என்கிறதான பள்ளத்தாக்கு, ஆகோர் என்கிறதான பள்ளத்தாக்கு. The valley of Achor. ஆகோர் பள்ளத்தாக்கு. Joshua chapter 7 we read from verse 24 to 26. யோசுவா 7ஆம் அதிகாரம் 24 இலிருந்து 26ஆம் வசனம் வரை நாம் வாசிக்கிறோம். Read it please. It's there on the screen. அப்பொழுது யோசுவாவும் இஸ்ரவேல் எல்லாரும் கூட சேராகின் புத்திரனாகிய ஆகானையும் அந்த வெள்ளியையும் சால்வையையும் பொன் பாளையத்தையும் அவன் குமாரரையும் குமாரத்திகளையும் ஆடுகளையும் கழுதைகளையும் ஆடுகளையும் அவன் கூடாரத்தையும் அவனுக்குள்ள யாவையும் எடுத்து ஆகோர் பள்ளத்தாக்குக்கு கொண்டு போனார்கள். 25 அங்கே யோசுவா, நீ எங்களை கலங்க பண்ணினது என்ன? இன்று கர்த்தர் உன்னை கலங்க பண்ணுவார் என்றான். அப்பொழுது இஸ்ரவேலர் எல்லாரும் அவன் மேல் கல்லெறிந்து அவைகளை அக்கினியில் சுட்டெரித்து கற்களினால் மூடி அவன் மேல் இந்நாள் வரைக்கும் இருக்கிற பெரிய கற்குவியலை குவித்தார்கள். இப்படியே கர்த்தர் தமது கோபத்தின் உக்கிரத்தை விட்டு மாறினார். ஆகையால் அவ்விடம் இந்நாள் வரைக்கும் ஆகோர் பள்ளத்தாக்கு எனப்படும். The valley of Achor. ஆகோர் பள்ளத்தாக்கு. I want to name this valley the valley of distractions. இதை திசை திருப்புகிற இல்லை என்றால் சிதறலின் பள்ளத்தாக்கு என்று நான் சொல்லுகிறேன். The valley of distractions in our life. நம்முடைய வாழ்க்கையிலே பல சிதறல்கள். Here in this passage we read about this man named Achan. இந்த பகுதியிலே நாம் ஆகோன் என்கிறதான ஒரு மனிதனை குறித்து நாம் பார்க்கலாம். Achan was a man part of the family of Israel. பாருங்க, அந்த இஸ்ரவேலில் ஒருவன் தான் இந்த ஆகான். And previous chapters when we read, God had told Joshua and the people of Israel to completely destroy Jericho, the city of Jericho. அதுக்கு முந்தின அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது தேவனாகிய கர்த்தர் யோசுவாவினிடத்திலும் இஸ்ரவேலிடத்திலும் தெளிவாக கட்டளையிட்டு இருந்தார், அந்த எரிகோ பட்டணத்தை முற்றிலுமாக நீங்கள் நிர்மூலமாக்க வேண்டும். Except the family of Rahab and the ones that were in the house, everything had to be destroyed as per the plan and purpose of God. தேவனுடைய திட்டத்தின்படி நோக்கத்தின்படியும் ராகாபியும் அவருடைய வீட்டாரையும் தவிர அனைவரும் அனைத்தும் நிர்மூலமாக்கப்பட வேண்டும். They were not supposed to touch or take anything from there. அந்த ஊரில் இருந்து எந்த ஒரு காரியத்தையும் தொடவோ எடுக்கவோ அவர்கள் கூடாது. But this man Achan, ஆனா இந்த ஆகான் என்கிறதான மனிதன், he did something that God told him not to do. தேவன் செய்யக்கூடாது என்ற காரியத்தை இவன் செய்தான். He was distracted. அவன் பாருங்கள் திசை திருப்பப்பட்டு இருந்தான். They knew the call that God had placed upon their life. அவன் வாழ்க்கையின் மேலே வைத்திருந்த தேவனுடைய திட்டத்தை நன்றாக அறிந்திருந்தான். He was distracted from the calling. ஆனால் தேவனுடைய திட்டத்திலிருந்து அவன் திசை திருப்பப்பட்டு இருந்தான். What distracted him? அவனை எதை திசை திருப்பினது? Verse 21. 21ஆம் வசனம். Can you please read it? 21. கொள்ளையிலே நேர்த்தியான ஒரு பாபிலோனிய சால்வையையும் 200 வெள்ளி சேக்கலையும் 50 சேக்கல் நிறையான ஒரு பொன் பாளத்தையும் நான் கண்டு அவைகளை இச்சித்து எடுத்துக்கொண்டேன். இதோ அவைகளின் கூடாரத்தின் மத்தியில் பூமிக்குள் புதைந்திருக்கிறது, வெள்ளி அதன் அடியில் இருக்கிறது என்றான். I want you to notice 3 words in this single verse. பாருங்க, இந்த வசனத்துல 3 வார்த்தைகளை நீங்கள் கவனிக்க நான் விரும்புகிறேன். I saw, நான் கண்டு, I coveted, அவைகளை இச்சித்து, took them, எடுத்துக்கொண்டேன். 3 things. 3 காரியங்கள். I saw, நான் கண்டு, I coveted, அவைகளை இச்சித்து, I took them. எடுத்துக்கொண்டேன். This Achan saw gold, a robe from Babylonia. இந்த ஆகான் அங்கே பாபிலோனிய சால்வையை அங்கே காண்கிறான். He saw 200 shekels of silver. 200 வெள்ளி சேக்கலை அவன் காண்கிறான். He saw gold there. 50 சேக்கல் நிறையான ஒரு பொன் பாளத்தையும் அவன் காண்கிறான். Now his mind is distracted because of the things that he saw. இப்பொழுது அவன் பார்த்த பொருளின் நிமித்தமாக அவனுடைய சிந்தனை சிதறி போனது. He was supposed to go there and destroy everything. அங்கே போய் அவன் சகலவற்றையும் அழிக்கணும். But now he's trying to take something for himself. ஆனா இப்பொழுது தனக்காக ஒரு சில காரியத்தை எடுத்துக்கொள்ள ஆசைப்படுறான். Amen. Amen. Hallelujah. Hallelujah. Are you with me this morning? இந்த காலை வேளையோடு கூட இருக்கீங்களா? Achan was distracted.
ஆகான் திசை திருப்பப்பட்டான். Listen to me carefully. நல்லா கவனிங்க. Anything that catches your eye, எந்த ஒரு காரியமும் உங்கள் கண்களிலே படும்போது, anything that catches your eye and that is outside the will of God, then that is a distraction. உங்கள் கண்களை கவருகிற எந்த ஒரு பொருளோ இல்ல எந்த ஒரு காரியமோ அது தேவனுடைய திட்டமாய் இல்லாதிருந்தால் அதுதான் திசை திருப்புதல், இல்லை என்றால் சிதறல் என்று அர்த்தம். Amen. Amen. Hallelujah. Hallelujah. We have, as people of God, have to be careful not to get distracted in this world. இந்த தேவனுடைய பிள்ளைகளாக இந்த உலகத்திலே நாம் சிந்தனை சிதறாதபடிக்கு நம்மை காத்துக்கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும். Everything that we see can be pleasing, can seem good, but is it the will of God for my life is a question that we need to ask every time. நாம் பார்ப்பதெல்லாம், நம்முடைய கண்கள் பார்ப்பதெல்லாம் ஒருவேளை நமக்கு இன்பமானதாக நல்லதாக இருக்கலாம், ஆனால் நாம் ஒரு கேள்வியை கேட்க வேண்டும், இது தேவனுடைய சித்தமா என் வாழ்க்கையில இருப்பது? If that is not the will of God, then move away from it. அது தேவனுடைய சித்தமா இல்லாதிருந்தால் அதை விட்டு நீங்கள் கடந்து சென்று விடுங்கள். Doesn't matter what it is. அது என்னவா இருந்தாலும் சரி. It can be a thing, it can be a person, it can be a business, whatever it is. If it is not the will of God, move away from it, because if not, that is going to distract you. அது பொருளாக இருக்கலாம், நபராக இருக்கலாம், வியாபாரமா இருக்கலாம், என்னவா இருந்தாலும் சரி, தேவனுடைய திட்டமாக இல்லாவிட்டால் அதை விட்டு நீங்கள் கடந்து சென்று விடுங்கள். இல்லை என்றால் அந்த காரியம் உங்களை அழித்து விடும். It will take you through the valley of Achor. அது ஆகாரின் பள்ளத்தாக்கின் வழியாக உங்களை எடுத்து சென்று விடும். It will distract the purpose and plan that God has for your life. தேவன் உங்களுக்காக வைத்திருக்கிற திட்டத்தை, நோக்கத்தை விட்டு உங்களை வழிவிலகச் செய்து விடும். Amen. Amen. 1 Corinthians chapter 7 verse 35, Paul says, I am saying this for your own good, not to restrict you, but that you may live in the right way, in an undivided devotion to the Lord. 1 கொரிந்தியர் 7:35 பவுல் சொல்கிறார், இதை நான் உங்களை கண்ணியில் அகப்படுத்த வேண்டும் என்று சொல்லாமல் உங்களுக்கு தகுதியா இருக்க வேண்டும் என்றும் நீங்கள் கவலை இல்லாமல் கர்த்தரை பற்றி கொண்டிருக்க வேண்டும் என்றும் உங்கள் சுய பிரயோஜனத்திற்காகவே சொல்லுகிறேன். See, he's saying God, he wants us to live a life that has undivided devotion to the Lord. அவர் சொல்லுகிறார், நீங்கள் கண்ணில் அகப்படுத்த வேண்டும் என்று சொல்லாமல் உங்களுக்கு தகுதியான கர்த்தரை பற்றி கொண்டிருக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். Amen. Amen. Hallelujah. Hallelujah. In other words, you can't be world 50%, God 50%. நீங்க இன்னொரு வகையில சொல்லணும்னா நீங்க உலகம் 50%, ஆண்டவர் 50% இருக்க முடியாது. Our devotion, our call in life should be 100% what God wants me to do. தேவனுக்கென்று நாம் செய்யும் அர்ப்பணிப்பு அது 100% இருக்க வேண்டும். Amen. Amen. Hallelujah. 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 Don't let, as you walk through the valley of Achor, don't let things in the valley to distract you. ஆகாரின் பள்ளத்தாக்கிலே நடக்கும் பொழுது நீங்கள் எந்த ஒரு பொருளும் உங்களை திசை திருப்பாதபடிக்கு நீங்கள் பார்த்துக்கொள்ள வேண்டும். Samson was distracted because he saw something good, it pleased his eyes, he was distracted. சிம்சோன் திசை திருப்பப்பட்டிருந்தான். காரணம் என்ன? அவன் எதையோ ஒன்றை பார்த்தான், அது அவன் கண்களுக்கு இன்பமாக இருந்தது. If you choose everything just with your eyes and not with inspiration of the Holy Spirit, then it's going to distract you in your life. எந்த ஒரு காரியத்தையும் நீங்கள் கண்களினாலே மாத்திரம் பார்த்து பரிசுத்த ஆவியானவரின் ஏவுதலை நாடாமல் இருந்தால் கண்டிப்பாக அந்த காரியம் உங்களை அழித்து விடும். Amen. Amen. Hallelujah. Hallelujah. Samson was distracted. சிம்சோன் அவன் திசை திருப்பப்பட்டிருந்தான். But Joseph on the other hand, ஆனால் யோசேப்பு இன்னொரு புறம், he saw, அவன் பார்த்தான், but he didn't get distracted. ஆனால் அவன் திசை திருப்பப்படவில்லை. He ran away from that distraction. அவன் அந்த திசை திருப்பதிலிருந்து அவன் வெளியே ஓடினான். It could have given him a temporary raise. அவனுக்கு பாருங்க, அது ஒரு நிரந்தரமில்லாத ஒரு உயர்வை கொடுத்திருக்கலாம். He could have been above all the servants in the house. Maybe he would have become above the servants. பாருங்க, அந்த போத்திபாரோனிலே எல்லா வேலைக்காரர்களை காட்டிலும் ஒரு உயர்ந்த பதவியை அவன் அடைந்திருக்கலாம். But he knew the plan of God in his life. ஆனா அவன் வாழ்க்கையிலே தேவன் வைத்திருக்கிற திட்டத்தை அவன் நன்றாக அறிந்திருந்தான். He didn't let things in the world, the passing pleasures of this world, distract him. இந்த உலகத்தின் சிற்றின்பங்கள் அவனை திசை திருப்பாதவாறு அந்த யோசேப்பு கவனமாய் இருந்தான். Amen. Amen. Hallelujah. 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 Hallelujah.
Maybe if you're living a life of distraction right now, you've been distracted every way, every time. ஒருவேளை நீங்கள் இப்பொழுது ஒரு திசை திருப்பதற்குள்ளாக நீங்கள் பிரவேசித்திருக்கலாம், அநேக விதங்களிலே நீங்கள் திசை திருப்பப்பட்டிருக்கலாம். Today you can have a brand new start. இன்றைக்கு ஒரு புதிய ஆரம்பத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். Say, Lord, I'm going to focus on what you've called me to do. I'm going to run in the race that you have placed me in. I'm not going to get distracted in this world. நீங்கள் சொல்லலாம், ஆண்டவரே நீங்கள் எனக்கு அழைத்த அந்த அழைப்பிலே நான் ஓடப் போகிறேன், நீர் எனக்கு முன்கிருத்த காரியங்களை நான் செய்ய போகிறேன். Amen. Amen. Hallelujah. 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 Don't let money distract you. அந்த பணம் உங்களை திசை திருப்பாதவாறு கவனமாயிருங்கள். Money is good. அந்த பணம் நல்லதுதான். We all need money. நம்ம எல்லாருக்கும் பணம் தேவை. But we don't serve money. ஆனால் நாம் பணத்தை சேவிப்பதில்லை. Amen. Amen. Hallelujah. Hallelujah. Money is not our God. பணம் நம்முடைய தேவன் அல்ல. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க அதுக்கு? Amen. Hallelujah. Hallelujah. We don't serve money, money serves us. நாம் பணத்தை சேவிப்பது கிடையாது, பணம் தான் நம்மளை சேவிக்குது. Amen. Amen. Don't let money distract you. ஆனால் அந்த பணம் உங்களை திசை திருப்பாதவாறு கவனமா இருங்க. Don't give priority to your work more than what the priority that you would give to God. பாருங்க, தேவனுக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை காட்டிலும் உங்க வேலைக்கு முக்கியத்துவம் தராதீங்க. Oh, I can work this extra job, get more money. ஐயோ, இந்த எக்ஸ்ட்ரா வேலையை செஞ்சு நான் நிறைய பணம் சம்பாதிக்கலாமே. Well, you may have need of money in your life. It's good that you want to work hard. பாருங்க, உங்க வாழ்க்கையில பணம் தேவை இருக்கும் பொழுது நீங்கள் இன்னும் அதிகமாக வேலை செய்வதிலே தவறில்ல. But if that replaces the place of God in your life, then that becomes a distraction in your life. ஆனால் அந்த வேலை தேவனுடைய இடத்தை பிடிக்குமானால் அந்த வேலையை உங்களை திசை திருப்புகிற ஒரு காரியமாக இருக்கும். Amen. Amen. Don't let money distract you. ஆனால் அந்த பணம் உங்களை திசை திருப்பாம பாத்துக்கொள்ளுங்க. Young people, don't let media distract you. வாலிபர்களே, அந்த மீடியா உங்களை டிஸ்டர்ப் பண்ணாதபடி பாத்துக்கொள்ளுங்க. In fact, for everyone I should say, don't let media distract you. எல்லாருக்குமே நான் சொல்றேன், அந்த மீடியா உங்களை திசை திருப்பாம பாத்துக்கணும். You know, media is good. It is a God given tool in our hands. பாருங்க, அந்த மீடியா என்பது நல்லது, தேவன் நம்முடைய கரத்திலே கொடுத்ததான ஆயுதம். Now we have internet in our church. You know, we are live telecasting our service right now. சர்ச்ல நமக்கு இன்டர்நெட் இருக்கு, அதை நம்ம வந்து லைவ் டெலிகாஸ்ட் பண்றோம். It's all good. எல்லாமே நல்லதுதான். It's all God given. எல்லாமே தேவன் கொடுத்தது. But if that takes priority over the time that you spend with God, your Facebook or your WhatsApp or your Twitter, if that takes more time than God in your life, then that becomes a distraction in your life. நீங்கள் பயன்படுத்துகிற Facebook WhatsApp போல வேற எந்த காரியமா இருந்தாலும் அது தேவனுடைய இடத்தை பிடிக்குமானால் அது உங்களை திசை திருப்புகிற காரியம், அது உங்களை அழிவுக்கு நேராக எடுத்துச் செல்லும். Don't get distracted. அதனால் திசை திருப்பப்படாதிருங்கள். Amen. Amen. Hallelujah. Hallelujah. Don't let wrong relationships distract you. தவறான உறவுகள் உங்களை திசை திருப்பாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். Oh, you may be broken, you may be going through a valley experience. நீங்கள் ஒரு பள்ளத்தாக்கின் அனுபவத்தில் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கலாம். Somebody will come and comfort you. Some boy or some girl will come and comfort you. யாரோ ஒரு பையனோ பொண்ணோ உங்களை வந்து ஆறுதல் படுத்தலாம். Some sister or brother may come and comfort you. யாரோ சகோதர சகோதரியோ இல்ல யாரோ வந்து உங்களை ஆறுதல் படுத்தலாம். Be careful. ஜாக்கிரதையா இருங்க. Be careful. ஜாக்கிரதையா இருங்க. Don't let wrong relationships ruin your life. எந்த ஒரு தவறான உறவு உங்கள் வாழ்க்கையை அழிக்காத மாதிரி பாத்துக்கோங்க. It is a very vital thing that we need to talk about in this day and age. பாருங்க, இந்த காலகட்டத்தில் நாம் பேச வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இது. And all the people of God said amen. எல்லா தேவனுடைய மக்களும் ஆமென் சொல்லலாமா? Amen. Amen. I want to say this also. இதை நான் சொல்ல விரும்புகிறேன். Don't let the blessings of God distract you. தேவனுடைய ஆசீர்வாதங்கள் உங்களை திசை திருப்பாமல் நீங்கள் கவனமா இருக்க வேண்டும். Pastor, God is the one who gives me blessings. நீங்க சொல்லலாம், பாஸ்டர் தேவன் தான் நம்மளை ஆசீர்வதிக்கிறவர். Yes, it is true. ஆமா, உண்மைதான். You know what happens to many people? ஆனா நிறைய ஜனங்களுக்கு என்ன நடக்குது தெரியுமா? Once they receive the blessing, they forget the blesser. அவங்க பாருங்க, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாங்கன்னா ஆசீர்வதிக்கிறவரை மறந்துடுறாங்க. That should not be our life. அது நம்முடைய வாழ்க்கையா இருக்க கூடாது. Amen. Amen. Hallelujah. Hallelujah. We need the blessings of God in our life. தேவனுடைய ஆசீர்வாதங்கள் வாழ்க்கைக்கு கண்டிப்பா தேவை. But it is after the priority is below God. ஆனால் தேவனுக்கு பின்பாகத்தான் அதுக்கு நாம் முக்கியத்துவம் தர வேண்டும். Hallelujah. Hallelujah. We don't run behind blessings, we don't run behind money, we run behind God, and because we follow him, we seek him, everything else will be added to our lives. நாம் ஆசீர்வாதத்துக்கு பின்பதாகவோ பணத்திற்கு பின்பதாக ஓடுகிறவர்கள் அல்ல, நாம் தேவனுக்கு பின்பாக ஓடுகிறவர்கள். நாம் தேவனுக்கு பின்பாக ஓடும் பொழுது சகல காரியங்களும் நம்மை பின்தொடர ஆண்டவர் செய்வார். Amen. Hallelujah. 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 The second valley I want to talk about. நான் பேச விரும்புகிற இரண்டாவது பள்ளத்தாக்கு. We have to go quickly. The valley of Eshcol.
எஸ்கோனின் பள்ளத்தாக்கு. The valley of Eshcol. எஸ்கோனின் பள்ளத்தாக்கு. I want to call this valley the valley of doubt. நான் இதை சந்தேகத்தின் பள்ளத்தாக்கு என்று சொல்ல விரும்புகிறேன். The valley of distraction. பாருங்க, அது திசை திருப்புகிற பள்ளத்தாக்கு. Destroyed Achan's life. அது ஏகோனுடைய ஆகானினுடைய வாழ்க்கையை அழித்தது. Valley of doubt. அந்த சந்தேகத்தின் பள்ளத்தாக்கு. Let's see what it will do. அது என்ன பண்ணும் என்று நாம் பார்க்கலாம். Numbers 32 verse 9. என்னாகமம் 32:9. We see that it discouraged the Israelites from entering the land that God had given them. பாருங்க, அந்த எஸ்கோனின் பள்ளத்தாக்கு இஸ்ரேலர்களை மனமுடிவடைய செய்து அவர்கள் தேவன் சொன்ன அந்த வாக்குத்தத்தத்தின் பூமியை சுதந்திரிக்க கூடாதபடி செய்து விட்டது. They went through the valley of Eshcol. At that time they were discouraged, and the Israelites from entering the land that God had given them. அந்த எஸ்கோலின் பள்ளத்தாக்கை எப்பொழுது அவர்கள் கடந்தார்களோ அப்பொழுது அவர்கள் திசை திருப்பப்பட்டு அவர்கள் மனமுடிவடைந்து மனச்சோர்வுக்குள்ளாக போய் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின பூமியை சுதந்திரிக்க கூடாதபடி அவர்கள் அங்கே சோர்ந்து போய் விட்டார்கள். The valley of Eshcol is inside the promised land that God had promised to the people of Israel. அந்த எஸ்கோலின் பள்ளத்தாக்கு எங்க இருக்குன்னா தேவன் அவங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின அந்த தேசத்தின் நடுவாகத்தான் இந்த எஸ்கோல் பள்ளத்தாக்கு இருந்தது. And what happened was, Moses in chapter 13 we can read, he sends 12 spies into the valley of Eshcol to spy that land. அங்க என்ன நடந்தது? என்னாகும் 13ஆம் அதிகாரத்திலே மோசே 12 பேரை உளவு பார்க்கும்படியாக அந்த எஸ்கோல் பள்ளத்தாக்குக்கு அனுப்புகிறார். These guys go into the valley, they spy the valley, they bring fruits and they bring all kinds of good stuff from the valley. இவங்க பாருங்க, உளவு பார்த்து அங்க இருக்கிறத நல்ல கனிகள் அது சம்பந்தப்பட்ட சகல காரியங்களும் எடுத்துக்கொண்டு வருகிறார்கள். And they came back and they gave this report. அவங்க வந்து இப்படியாக செய்தி சொல்றாங்க, we went into the land, நாங்க போய் அந்த தேசத்தை பார்த்தோம், it does flow with milk and honey, அது உண்மையாகவே பாலும் தேனும் ஓடுகிற தேசம். but ஆனாலும் there comes the doubt. அங்கதான் பாருங்க சந்தேகமே வருது. But ஆனாலும் the people who live there are powerful. அங்கே வாழ்கிற ஜனங்கள் பலமுள்ளவர்கள். See, these are the guys that saw the powerful hand of God in Egypt, the powerful hand of God in the desert, the powerful hand of God before the Red Sea. பாருங்க, இந்த ஜனங்கள் தான் தேவனுடைய பராக்கிரமத்தின் கரத்தை எகிப்திலும் மனாந்தரத்திலும் செங்கடலை பிளக்கும்போதும் கண்டவர்கள். But here God is telling them, I'm giving you this land. ஆனா ஆண்டவர் இங்க சொல்றாரு, இந்த தேசத்தை உனக்கு நான் கொடுக்கிறேன்னு சொல்றாரு. These guys are coming back and saying, oh, these people are more powerful than us. ஆனா இந்த பசங்க வந்து என்ன சொல்றாங்க? ஐயோ, அந்த ஜனங்கள் எங்களோட பலவான்களா இருக்கறாங்கன்றாங்க. That's how the enemy will sow seeds of doubt in your mind. அப்படியாகத்தான் சத்துரு உங்கள் சிந்தனையிலே சந்தேக விதைகளை விதைப்பான். God has given you promise. தேவன் உங்களுக்கு வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். God has given you a calling upon your life. தேவன் உங்கள் மேல ஒரு அழைப்பை வச்சிருக்கிறார். But the enemy will make you to doubt the promise. He will make you to doubt the calling upon your life. ஆனால் சத்துரு அந்த வாக்குத்தத்தத்தை உங்கள் மேல வைத்திருக்கிற அழைப்பை சந்தேகிக்கும்படியாக செய்வான். But Caleb and Joshua were people of faith. ஆனா காலேபும் யோசுவாவும் விசுவாசத்தின் மக்கள். And that kind of people is what God is expecting this morning. அப்படிப்பட்ட ஜனங்களை தான் ஆண்டவர் இந்த காலை வேளையிலே தேடிக் கொண்டிருக்கிறார். Full of faith. முழுவதுமாக விசுவாசம். Full of faith. முழுவதுமாக விசுவாசம். Amen. Amen. Hallelujah. Hallelujah. When you're walking through the valley of Eshcol, அந்த எஸ்கோலின் பள்ளத்தாக்கின் நடுவே நீங்கள் நடக்கும்போது all you need is faith. உங்களுக்கு தேவையெல்லாம் விசுவாசம். Doubt will come. அங்கே சந்தேகம் வரும். But don't give up. ஆனா விட்டு கொடுக்காதீங்க. Don't give in to doubt. பாருங்க, அந்த சந்தேகத்துக்கு விட்டு கொடுக்காதீங்க. Believe in the Lord. தேவனை விசுவாசியுங்கள். Believe in the promises he has given you. தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நம்புங்கள். He will lead you through that valley of Eshcol. அந்த எஸ்கோலின் பள்ளத்தாக்கின் வழியாக ஆண்டவர் உங்களை நடத்துவார். Amen. Amen. Hallelujah. Hallelujah. I love what Paul tells Timothy. தீமோத்தேயுக்கு பவுல் சொல்லுகிறதை நான் மிகவும் ரசிக்கிறேன். 1 Timothy chapter 1 verse 5 to 7. 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 5 லிருந்து 7. Paul says, I'm reminded of your sincere faith. Your sincere faith. 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 1 Timothy. Sir, 2 Timothy, I'm sorry. 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 5 லிருந்து 7. அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோபியேசியாளுக்குள்ளும் உன் தாயாகிய ஐனிக்கேயாளுக்குள்ளும் நிலைத்திருந்தது. அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறது என்று நிச்சயித்திருக்கிறேன். The faith that was in your grandmother, the faith that passed on from your grandmother to your mother, I know it is in you also. உன் முந்தி உன் பாட்டினிடத்திலிருந்து அந்த விசுவாசம், அந்த பாட்டினிடத்திலிருந்து உன் தாயாருக்குள்ளாக கடத்தப்பட்ட அந்த விசுவாசம் உனக்குள்ளாக இருக்கிறது என்று நான் நம்புகிறேன். And the very next verse Paul says, stir up
For this reason, I remind you to stir up the gift of God that is in you through the laying on of my hands. ஆறாவது வசனம் சொல்கிறது, இது நிமித்தமாக நான் உன்மேல் என் கைகளை வைத்ததினால் உனக்கு உண்டான தேவ வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பி விடும்படி உனக்கு நினைப்பூட்டுகிறேன். Sometimes you and I need a stirring up in our faith. ஒரு சில வேளைகளில் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அனல் மூட்ட வேண்டும். We need to stir up the gift of God that is in us. நமக்குள்ளாக இருக்கிற தேவ வரத்தை நாம் அனல் மூட்ட வேண்டும். Our God is a supernatural God. நம்முடைய தேவன் அசாதாரண தேவன். And he is place supernatural calling upon your life. உங்கள் மேல அசாதாரண அழைப்பை ஆண்டவர் வைத்திருக்கிறார். To fulfill that supernatural calling, you need to stir up the faith that is in you. அந்த அசாதாரண அழைப்பை நிறைவேற்றுவதற்காக அசாதாரணமான விசுவாசத்தை நீங்கள் அனல் மூட்டி எழுப்ப வேண்டும். Amen. Amen. Hallelujah. Hallelujah. Many times the enemy sows the seed of doubt in my mind. அநேக வேளைகளிலே பிசாசு என்னுடைய சிந்தனையிலே சந்தேகத்தை விதைக்கிறான். And every time he sows a seed of doubt, ஒவ்வொரு தடவையும் சந்தேகத்தை விதைக்கும்போது I need to get on my knees and I can begin to stir up the faith that God has placed in my heart. நான் முழங்கால் படியிட்டு ஆண்டவர் எனக்குள்ளாக வைத்திருக்கிற விசுவாசத்தை நான் அனல் மூட்டுகிறேன். And when I begin to stir up the faith, then I begin to walk in that calling that God has placed upon my life. நான் அந்த விசுவாசத்தை அனல் மூட்டும் பொழுது தேவன் என் மேலே வைத்திருக்கிற அழைப்பிலே நான் நடக்கிறவனாக மாறுகிறேன். Amen. Amen. Hallelujah. Hallelujah. My dear brothers and sisters, God has placed supernatural calling upon your life. சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் உங்கள் மேலே அசாதாரணமான அழைப்பை வைத்திருக்கிறார். And to fulfill that supernatural calling, you cannot do it with your own natural strength. அந்த அசாதாரண அழைப்பை உங்களுடைய சுயபலத்தால நீங்க நிறைவேற்றி முடிக்க முடியாது. You need the supernatural help of God. தேவனுடைய அசாதாரண உதவி உங்களுக்கு வேண்டும். And the enemy, what he will do at this time is that, oh, this call is too big for you. This call is too high for you. You cannot do this. You cannot accomplish this. You cannot be successful. Those are the words of the enemy. பிசாசு வந்து உங்களுக்கு சொல்லுவான், இந்த அழைப்பு மிகப்பெரியது, இந்த அழைப்பு மிகவும் நிறைவேற்றி முடிக்கப்பட முடியாதது, உன்னால இது முடியாது, நீ தகுதியற்றவன் என்று சொல்லி பிசாசு சந்தேக விதைகளை உங்களுக்குள்ளாக விதைப்பான். But at that time you need to say, you're right, devil. I cannot do this on my own. It is not by might. It is not by power. Yes. It is through the Spirit of the Lord I can do this. ஆனா அப்பொழுது சத்துருவை பார்த்து நீங்க சொல்ல போறீங்க, நீ பிசாசே நீ சொல்றது உண்மைதான், அது என்னால முடியாது, பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, எனக்குள்ளாக இருக்கிற தேவனுடைய ஆவியினாலே நான் இந்த அழைப்பை நிறைவேற்றி முடிக்க போகிறேன். Hallelujah. 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 God has placed his spirit in your life, my dear friends. தேவன் தன்னுடைய ஆவியை உங்களுக்குள்ளாக வைத்திருக்கிறார் பிரியமானவர்களே. Don't let doubt control your life. அந்த சந்தேகம் உங்கள் வாழ்க்கையை ஆளாதபடி செய்யுங்கள். When you go through the valley of Eshcol, அந்த எஸ்கோலின் பள்ளத்தாக்கின் வழியாக நீங்கள் நடக்கும்போது stir up the faith. உங்களுடைய விசுவாசத்தை அனல் மூட்டுங்கள். Those guys in Numbers chapter 13 and Numbers 32, அந்த என்னாகமம் 13-32 அதிகாரங்களில் நாம் பார்க்கிற அந்த மனிதர்கள் in the valley of Eshcol, they gave in to doubt. அந்த எஸ்கோலின் பள்ளத்தாக்கிலே சந்தேகத்திற்கு இடத்தை கொடுத்தார்கள். They were not able to inherit the promise. அவர்கள் வாக்குத்தத்தத்தை சுதந்தரிக்க முடியவில்லை. Because they doubted. ஏனென்றால் அவர்கள் சந்தேகித்தார்கள். Without faith it is impossible to please God. விசுவாசம் இல்லாமல் தேவனை பிரியப்படுத்துவது கூடாத காரியம். Amen. Amen. Hallelujah. Hallelujah. The third valley I want to talk about this morning, நான் பேச விரும்புகிற மூன்றாவது பள்ளத்தாக்கு, the valley of Eli. ஏலா பள்ளத்தாக்கு. The valley of Elah. ஏலா பள்ளத்தாக்கு. I call this the valley of battle or the valley of fear. இதை நான் பயத்தின் பள்ளத்தாக்கு இல்லை என்றால் பதட்டத்தின் பள்ளத்தாக்கு என்று சொல்லுவேன். This valley of Eli is the place where the Israelites and the Philistines came together to fight. இந்த ஏலாவின் பள்ளத்தாக்கிலே தான் பெலிஸ்தியர்களும் இஸ்ரேலர்களும் சண்டையிடும்படியாக கூடினார்கள். And the Philistines brought out their secret weapon Goliath. அங்கே பெலிஸ்தியர்கள் தங்களுடைய ரகசிய ஆயுதமான கோலியாத்தை முன்பதாக நிறுத்துகிறார்கள். 1 Samuel 17 verse 11 it says, on hearing the Philistines' words, Saul and all the Israelites were dismayed and terrified. 1 சாமுவேல் 17:11 வசனம் இவ்வாறாக சொல்கிறது, சவுலும் இஸ்ரவேல் அனைவரும் அந்த பெலிஸ்தனுடைய வார்த்தைகளை கேட்டு கலங்கி மிகவும் பயப்பட்டார்கள். Verse 24 it says, whenever the Israelites saw the man, that is Goliath, they all fled from him in great fear. 24 இஸ்ரவேலர் எல்லாரும் அந்த மனுஷனை காணும்போது மிகவும் பயப்பட்டு அவன் முகத்திற்கு விலகி ஓடி போவார்கள். Here we can see that fear was controlling Saul and his army. இங்கே நாம் பார்க்கலாம் பயம் அந்த சவுலையும் அவனுடைய சேனையையும் பிடித்து ஆட்டுவதை. In the valley of Elah,
fear was controlling them. ஏலா என்கிற பள்ளத்தாக்கிலே பயம் அவர்களை ஆட்சி செய்கிறது. Are you going through fear in your life? உங்க வாழ்க்கையில நீங்க பயத்தின் நடுவா கடந்து செல்றீங்களா? Are you fearing of your future? உங்களுடைய எதிர்காலத்தை குறித்து பயப்படுறீங்களா? Do you have fear about your family? உங்களுடைய குடும்பத்தை குறித்து பயமா? Do you have fear about your children? உங்களுடைய பிள்ளைகளை குறித்து பயமா? Oh, will my child, will it become the one that I dream to be? என்னுடைய பிள்ளை நான் நினைத்த மாதிரி அவன் வளருவானா? Do you fear? நீங்கள் பயப்படுகிறீர்களா? Are you facing Goliaths in your life? உங்களுடைய வாழ்க்கையில கோலியாத்துக்களை சந்திக்கிறீர்களா? You are facing Goliaths that are threatening you and that are threatening to destroy you. உங்களை பயமுறுத்துகிற அழிக்க நினைக்கிற கோலியாத்தை நீங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கலாம். I have a good news for you. உங்களுக்கு ஒரு நற்செய்தியை வைத்திருக்கிறேன். There is a little boy named David in that chapter. அங்கே அந்த அதிகாரத்திலே தாவீது என்கிறதான ஒரு சிறிய வாலிபன் இருக்கிறான். In the valley of Elah, when everybody else were controlled with fear, David was not controlled with fear. அந்த ஏலாவின் பள்ளத்தாக்கிலே அனைவரும் பயத்தினாலே கட்டுப்படுத்தப்படும் பொழுது அங்கே தாவீது மாத்திரம் பயத்தினாலே தொடப்பட முடியவில்லை. He looked at Goliath and he said, you come to me, you come against me with sword and spear and javelin, but I come against you in the name of the Lord God Almighty. தாவீது சொல்லுகிறான், கோலியாத்தை நீ பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் வருகிறாய், ஆனால் நானோ சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தினாலே உனக்கு எதிராக வருகிறேன். Amen. Amen. When you're going through the valley of Elah, your secret weapon is not javelin and spear. Your secret weapon is the name of the Lord God Almighty. ஏலாவின் பள்ளத்தாக்குக்குள்ளாக நீங்கள் நடக்கும் பொழுது உங்களுடைய ரகசிய ஆயுதம் பட்டயமோ ஈட்டியோ அல்ல, கர்த்தராகிய தேவனுடைய நாமம். Hallelujah. 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 How many of you here believe in the power in the name of Jesus? எத்தனை பேர் இங்க தேவனுடைய கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தின் வல்லமையை விசுவாசிக்கிறீங்க? Can I see your hands? உங்களுடைய கரத்தை நான் பார்க்கட்டும். Everybody lift your hands. எல்லாரும் கரங்களை உயர்த்தி and say it out loud. எல்லா சத்தமா சொல்லுங்க. Say it out loud. எல்லாமே சத்தமா சொல்லுங்க. There is power. There is power. வல்லமை உண்டு. There is power in the name of Jesus. இயேசுவின் நாமத்தில் வல்லமை உண்டு. Amen. Amen. Hallelujah. Hallelujah. When Goliath is threatening you, use the name of Jesus to overcome your fear. கோலியாத் உங்களை பயமுறுத்தி கொண்டிருக்கும் பொழுது அந்த இயேசுவின் நாமம் என்கிறதான கர்த்தரின் நாமத்தை நீங்கள் பயன்படுத்துங்கள். Amen. Bible says you believe in his name, you shall cast out devils. வேத வசனம் சொல்கிற நாமத்தின் மேல விசுவாசம் வைக்கும் பொழுது நீங்கள் பிசாசுகளை துரத்துவீர்கள். You will cast out devils in the name of Jesus. இயேசுவின் நாமத்தினால் நீங்கள் பிசாசுகளை துரத்தலாம். That enemy that is trying to destroy your family, you will cast him out in the name of Jesus. உங்கள் குடும்பத்தை அழிக்க நினைக்கிற பிசாசை இயேசுவின் நாமத்தினாலே துரத்தலாம். That enemy that is trying to destroy your son and your daughter, you will cast him out in the name of Jesus. உங்களுடைய மகளை அழிக்க நினைக்கிற பிசாசை இயேசுவின் நாமத்தினாலே இன்றைக்கு துரத்தலாம். Amen. Amen. Hallelujah. Hallelujah. You can cast out the enemy in the name of Jesus. இயேசுவின் நாமத்தினாலே நீங்கள் பிசாசை துரத்தலாம். The Bible says whatever you ask in my name I will do it. வேத வசனம் சொல்ற நாமத்தினாலே எதை கேட்டாலும் அதை நான் உனக்கு செய்வேன். Whatever your need may be that is causing fear in your life, you ask in his name, he will give it to you. உங்களுக்கு பயத்தை கொடுக்கிறதான அந்த தேவை எதுவாக இருந்தாலும் சரி இயேசுவின் நாமத்திலே கேட்கும்போது அது பூர்த்தி செய்யப்படும். Hallelujah. Hallelujah. James chapter it says, if you're sick, if any one of you among you is sick, call on the elders, let them apply the oil and pray in the name of Jesus. யாக்கோபிலே நாம் பார்க்கிறோம், யாராவது வியாதியஸ்தர்கள் இருப்பார்கள் என்று சொன்னால் மூப்பர்களை அழைத்து எண்ணெய் பூசி தேவனுடைய நாமத்தினாலே ஜெபிக்கும் பொழுது அந்த வியாதி குணமாகும். When you pray in the name of Jesus, sickness will leave your body. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கும் பொழுது உங்கள் சரீரத்தில் இருக்கிற வியாதி மறையும். Amen. Amen. Hallelujah. Hallelujah. The fear that is gripping your heart will leave. உங்க உள்ளத்தை பற்றி பிடிக்கிற அந்த பயம் உங்களை விட்டு நீங்கும். The spirit of fear is not from God. அந்த பயத்தின் ஆவி தேவனிடத்திலிருந்து வந்ததல்ல. But power and love and sound mind is from God. ஆனால் அன்பும் பலமும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவி தேவனிடத்திலிருந்து வருகிறது. Amen. Amen. Hallelujah. Hallelujah. Anybody here that is given into fear in your life? இங்க யாராவது பயத்திற்கு இடம் கொடுத்திருக்கீங்களா? Right now say, Lord, I give up that fear right now in your mighty name. இன்றைக்கு சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தில் அந்த பயத்தை விட்டு நான் விலகுகிறேன். I overcome that fear in Jesus name. இயேசுவின் நாமத்தில் அந்த பயத்தை மேற்கொள்கிறேன். Fear, you don't control me. பயமே நீ என்னை மேற்கொள்ள முடியாது. I am a child of God, therefore I am controlled by the Spirit of God. நான் தேவனுடைய பிள்ளை, நான் தேவ ஆவியினாலே வழிநடத்தப்படுபவன். Fear, you have no place in my life. பயமே என் வாழ்க்கையில உனக்கு இடமில்லை. Amen. Amen. Hallelujah. Hallelujah. When you walk through the valley of Eshcol, அந்த எஸ்கோலின்
அந்த ஏலாவின் பள்ளத்தாக்கின் வழியாக நீங்கள் நடக்கும்போது be like David. தாவீதை போல இருங்கள். Use the name of Jesus to overcome the one that fears you. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை பயன்படுத்தி உங்களை பயப்படுத்துகிற காரியத்தை மேற்கொள்ளுங்கள். Goliath can come with a spear and cause fear. கோலியாத் தன்னுடைய பட்டயத்தோடு வந்து பயத்தை உண்டாக்கலாம். But according to 2 Corinthians chapter 10 verse 4 and 5, we have weapons. We fight with not our weapons of this world. 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களில் நாம் இவ்வாறாக வாசிக்கிறோம். எங்களுடைய பேராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குவதற்கு தேவ பலம் உள்ளதாக இருக்கிறது. Amen. Amen. We have the power of God. We have the weapon of God that can demolish the power and the strongholds in our life. அரண்களை நிர்மூலமாக்குகிற பிசாசன் கிரியைகளை அழிக்கிற தேவ பலமுள்ள ஆயுதங்களை நாம் பெற்றிருக்கிறோம். Hallelujah. 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 You have a powerful weapon in your life. உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பலமுள்ள ஆயுதத்தை பெற்றிருக்கிறீர்கள். Use it. அதை பயன்படுத்துங்கள். Use it. அதை பயன்படுத்துங்கள். Amen. Amen. The fourth valley I want to talk about is the valley of Baca. நான் நான்காவதாக பேச விரும்புகிற பள்ளத்தாக்கு பக்கா, கண்ணீரின் பள்ளத்தாக்கு. The valley of Baca. கண்ணீரின் பள்ளத்தாக்கு. I want to call this valley the valley of hurt. நான் இந்த பள்ளத்தாக்கை காயத்தின் பள்ளத்தாக்கு என்று அழைக்க விரும்புகிறேன். Baca means weeping. பாக்கா என்றால் அழுகை என்று அர்த்தம். Baca means lamentation. பாக்கா என்றால் புலம்பல் என்று அர்த்தம். In other words, you mourn wearing a sackcloth. இன்னொரு வார்த்தையிலே நீங்கள் ஒரு சாக்கு போட்டு நீங்கள் அமர்ந்திருக்கிறது போல ஒரு அர்த்தம். It is weeping. அது அழுகையின் பள்ளத்தாக்கு. It is cost. That weeping comes because you're hurt in your heart. பாருங்க, அந்த அழுகை ஏன் வருது? உள்ளத்துல காயப்பட்டனால தான் வருது. And that hurt is hurting you more and you're weeping and crying all the time. அந்த காயம் உங்களை அதிகமாக வேதனைப்படுத்துவதனால் நீங்கள் அதிகமாக அழுது கொண்டிருக்கிறீர்கள். But Psalm 84 verse 5 and 6 it says, ஆனால் சங்கீதம் 84:5-6 வசனங்கள் இவ்வாறாக சொல்லுகிறது. Blessed are those whose strength is in you. Blessed are those whose strength is in you. 84:5. உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். Everybody say, my strength is in him. அவரிலே என்னுடைய பலன் இருக்கிறது. எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். Amen. Hallelujah. Hallelujah. Because blessed are those whose strength is in you, whose heart is set on a pilgrimage. As they pass through the valley of Baca, they make it a place of spring. உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கிக் கொள்ளுகிறார்கள். மலையும் குளங்களையும் நிரப்பும். Amen. Amen. Hallelujah. Hallelujah. Again we see here, as they pass through the valley of weeping, அந்த அழுகையின் பள்ளத்தாக்கை அவர்கள் உருவ நடக்கும்போது, we may have to pass through the valley of weeping in your life. ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில நீங்கள் பள்ளத்தாக்கை, அந்த அழுகையின் பள்ளத்தாக்கை கடக்க நேரிடலாம். But if your strength is in the Lord, ஆனால் தேவன் மேல உங்களுடைய பலன் இருக்கும் பொழுது, your strength is in the word, தேவனுடைய வார்த்தைக்குள்ளாக உங்களுடைய பலன் இருக்கும்போது, doesn't matter how big the weeping is, doesn't matter how big the hurt is, அது எவ்வளவு பெரிய அழுகையாக இருக்கலாம், எவ்வளவு பெரிய காயமாக இருக்கலாம், the Bible says you will turn it into, you will make it a place of spring. வேத வசனம் சொல்கிறது அதை நீ நீரூற்றுகளாக மாற்றுவீர்கள். Amen. Amen. Hallelujah. Hallelujah. I believe this day your weeping is going to turn into joy. பாருங்க, இன்னைக்கு நான் விசுவாசிக்கிறேன் உங்களுடைய அழுகை ஒரு ஆனந்தமாக மாற போகிறது. Amen. Amen. You've been hurt in your heart. People have said this, done this, and you're bleeding in your heart this morning, but the balm of Gilead is right here to heal your broken hearts this morning. நீங்கள் உள்ளத்திலே காயப்பட்ட அநேகராலே வருத்தப்படுத்தப்பட்டு இருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இன்றைக்கு கீலேயாத்தின் தைலம் உங்கள் காயங்களை ஆற்றும்படியாக இந்த இடத்திலே காத்துக் கொண்டிருக்கிறது. Amen. Amen. Our God is a God who heals broken hearts. நம்முடைய தேவன் உடைக்கப்பட்ட இருதயங்களை குணமாக்குகிறவர். And he will heal your broken heart today. அவர் உங்கள் உடைக்கப்பட்ட இருதயத்தை குணமாக்குவார். He will wipe away the tears in your life. உங்களுடைய வாழ்க்கையின் கண்ணீர்களை அவர் நீக்குவார். Valley of Baca. அந்த கண்ணீரின் பள்ளத்தாக்கு, we pass through it. அதை நாம் கடந்து செல்கிறோம். Because our strength is in the Lord. நம்முடைய பலமோ தேவனிடத்தில் இருக்கிறது. We will turn it into a spring. நாம் நிச்சயமாக அதை நீரூற்றுகளாக மாற்றப் போகிறோம். We are not going to stay hurt. நாம் அப்படியே காயப்பட்டவர்களாக நிற்க போவதில்லை. Amen. Amen. The Bible says we will sow into tears and reap with songs of joy. நாம் வேத வசனம் சொல்கிறது, நாம் கண்ணீரிலே விதைத்து கம்பீரமாக இருக்கிறவர்கள். Amen. Amen. It is a time to reap in songs of joy in your life. இன்றைக்கு ஆனந்த பாட்டோடு கூட நீங்கள் அறுவடை செய்கிற நாளாக ஆண்டவர் இதை மாற்றப் போகிறார். And the fifth valley
ஐந்தாவது பள்ளத்தாக்கு the valley of Hinnom. என்னோம் என்கிறதான பள்ளத்தாக்கு. We read about this valley in Joshua 15:8. யோசுவா 15:8 இந்த பள்ளத்தாக்கை குறித்து நாம் படிக்கிறோம். This valley is south of Jerusalem. இந்த பள்ளத்தாக்கு எருசலேமின் தென் பகுதியிலே இருக்கிறது. And it is believed that in this valley the people of the olden days they sacrificed to pagan gods. அங்கே நம்பப்படுகிறது, அங்கே ஆதி காலத்திலே ஜனங்கள் அந்நிய தேவர்களுக்கு இங்கே தான் பலிகளை செலுத்தினார்கள். It is believed Judas hanged himself in this valley. யூதாசும் இந்த பள்ளத்தாக்கிலே தான் நாண்டு கொண்டு செத்தான் என்று சொல்லி நம்பப்படுகிறது. It is a valley that represents sin. பாருங்க, இது பாவத்தை குறிக்கிறதான ஒரு பள்ளத்தாக்கு. And it is the valley that represents guilt. பாருங்க, இது குற்ற மனசாட்சியை குறிக்கிறதான ஒரு பள்ளத்தாக்கு. Judah, he betrayed Jesus. யூதாஸ் இயேசு கிறிஸ்துவை அவன் புறக்கணித்தான், மறுதலித்தான். And because of the guilt in his heart he went and hung himself. அவனுக்குள்ளாக இருந்த குற்ற மனசாட்சி நிமித்தமாக அவன் அங்கே போய் தூக்கிலிட்டு தற்கொலை செய்து கொண்டான். And here we see guilt, the valley of guilt. இங்கே நாம் குற்றப்படுத்துகிற ஒரு பள்ளத்தாக்கை நாம் பார்க்கிறோம். If you're going through guilt in your life because of your past life, உங்களுடைய கடந்த கால வாழ்க்கை நிமித்தமாக ஒரு குற்ற மனசாட்சிக்குள்ளாக நீங்கள் கடந்து போய் கொண்டிருக்கலாம். I want to tell you, my dear friends, நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் பிரியமானவர்களே, God has forgiven you. தேவன் உங்களை மன்னித்திருக்கிறார். The moment you came into Christ, you are a new creature. இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக நீங்கள் வரும் பொழுது நீங்கள் புதிய சிருஷ்டியாக மாறிவிட்டீர்கள். All the old has passed away and everything has become new. பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. You've been forgiven. நீங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறீர்கள். Given a second chance. நீங்கள் இரண்டாவது வாய்ப்பை பெற்றிருக்கிறீர்கள். Amen. Amen. Don't live your life in guilt. அதனால அந்த குற்ற மனசாட்சியில் உங்க வாழ்க்கையை கழிக்காதீங்க. Enemy will remind you of your past sins. சத்துரு உங்கள் கடந்த கால பாவத்தை நினைப்பூட்டுவான். Oh, you did this when you were there. ஏன் நீ அங்க இருக்கும்போது இப்படி பண்ணலையா? You did this when you were in college. நீ கல்லூரியில இருக்கும்போது இப்படி பண்ணலையா? Before you knew Christ, you did this in your office. கிறிஸ்துவை அறியறதுக்கு முன்னாடி ஆபீஸ்ல இத பண்ணதானே? He will remind you of your past sins. உங்களுடைய கடந்த கால பாவங்களை அவன் நினைப்பூட்டுவான். He will push you to a place of condemnation and guilt. அவன் ஆக்கினை தீர்ப்பு குற்ற மனசாட்சி இந்த இடத்திற்கு உங்களை தள்ளுவான். But when you're passing through the valley of guilt in your life, ஆனா அந்த குற்ற மனசாட்சியின் பள்ளத்தாக்கின் ஊடாக நீங்கள் கடந்து செல்லும்போது, remember that Romans chapter 8 verse 1 says, ரோமர் 8 அதிகாரம் 1 வசனத்தை நீங்கள் நினைவு கூற வேண்டும். There is no condemnation, there is no guilty verdict for those who are in Christ Jesus. கிறிஸ்துவுக்குள்ளாக இருப்பவர்களுக்கு குற்ற மனசாட்சியோ இல்லை என்றால் ஆக்கினை தீர்ப்போ கிடையவே கிடையாது. Amen. Amen. How many of you are in Jesus? எத்தனை பேர் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கீங்க? Can I see your hands? உங்க கரத்தை நாம் பார்க்கட்டும். Then don't let the enemy push you into the valley of guilt. அந்த குற்ற மனசாட்சி என்கிற பள்ளத்தாக்கிலே பிசாசு உங்களை தள்ளாதவாறு நீங்கள் கவனமாயிருங்கள். Amen. Amen. You know, I remember this story, a story that was told, that was taught to me when I was in Sunday school. நான் சண்டே ஞாயிறு பள்ளி வகுப்பிலே படித்துக் கொண்டிருக்கும் பொழுது இந்த கதை எனக்கு சொல்லப்பட்டது. And I shared this story last week in the English service. கடந்த வாரம் இங்கிலீஷ் சர்வீஸ்ல இதை நான் சொன்னேன். There was a brother and sister. சகோதர சகோதரிகள் இருந்தாங்க. Let's call the brother John and let's call the sister Sally. அங்க அந்த சகோதரனை வந்து ஜான்னு சொல்லலாம், இல்ல சகோதரிக்கு ஒரு சாலின்னு பேர் வைக்கலாம். And they both went to their grandmother's house for summer vacation. அவங்க ரெண்டு பேரும் அந்த பாட்டி வீட்டுக்கு லீவுக்கு போனாங்க. And the grandmother gave John a wonderful beautiful slingshot as his gift. அங்க அவங்களுடைய பாட்டி ஒரு ஸ்லிங் ஷாட், அதாவது ஏவி அடிக்கிற ஒரு விளையாட்டு பொருளை வந்து கவட்டை வந்து அவங்க பாட்டி வந்து அந்த ஜானுக்கு கொடுத்தாங்க, பரிசா கொடுத்தாங்க. And John loved that gift. அந்த ஜானுக்கு அந்த பரிசு ரொம்ப பிடிச்சிருச்சு. So he went into the forest. அதனால காட்டுக்கு போனா, he took stones. அவன் வந்து கற்களை எடுத்தான். He begins to practice using the slingshot. அவன் பாருங்க அந்த கவட்டை எடுத்து அவன் பயிற்சி செய்ய ஆரம்பிச்சான். But he tried and tried and tried, but he never was able to get the target. ஆனா முயற்சி செஞ்சு அவனால எந்த ஒரு டார்கெட்டையும் ரீச் பண்ண முடியல. So he thought, okay, I'll try tomorrow. அவன் நினைச்சா நான் நாளைக்கு வந்து முயற்சி செய்ய போறேன். On the way back home, திரும்பி போகும்போது he saw grandmother's duck sitting right there. அங்கே அந்த பாட்டியினுடைய வாத்து அங்க உட்கார்ந்து இருக்கிறத பார்த்தான். Grandmother's favorite duck. அந்த பாட்டிக்கு ரொம்ப பிடிச்ச வாத்து. And he thought, okay, I've tried using the slingshot so many times, I'm going to miss it. Let me just try it again. இந்த கவட்டையை நான் ஏற்கனவே நிறைய தடவை பயன்படுத்தினேன், எல்லா தடவையும் தோற்று போனேன். சரி, அதை ஏன் இப்ப பயன்படுத்தி பார்க்க கூடாது, எப்ப இருந்தாலும் தோக்க தான் போறேன். Guess what happened? என்ன நடந்துச்சு தெரியுமா? He tried. அவன் முயற்சி செஞ்சான். He did not miss it. அவன் பாருங்க மிஸ் பண்ணல. He hit grandma's favorite duck. அந்த பாட்டியோட வாத்த கரெக்ட்டா அடிச்சிட்டான் பாருங்க. கரெக்ட்டா அடிச்சா அது பொட்டுன்னு போயிச்சு.
He was so afraid. அவனுக்கு ரொம்ப பயம் வந்துருச்சு. He looked around. அவன் சுத்தி முத்தி பார்த்தான். He ran. ஓடுனா. Took the duck. அந்த வாத்தை எடுத்தான். He hid it. அவன் ஒளிச்சு வச்சிட்டான். He thought nobody saw. அவன் நினைச்சான் யாருமே பார்க்கல நம்மள. But there was somebody watching him. ஆனா யாரோ ஒருத்தர் பார்த்துட்டு இருந்தாங்க. His beautiful sister was watching. அவனுடைய அழகான சகோதரி அதை பார்த்துட்டு இருந்தா. And that evening, அன்னைக்கு சாயந்தரம், he was feeling very guilty in his heart. அவன் உள்ளக்குள்ளாக அவ்வளோ ஒரு குற்ற மனசாட்சி. Sally came to him. சாலி அவன்கிட்ட வந்தா. John, I know what you did. நீ என்ன பண்ணான்னு எனக்கு தெரியும். I saw what you did. நீ என்ன பண்ணாங்கறத நான் பார்த்தேன். You killed grandma's favorite. சொல்லுங்க என்ன? பாட்டிக்கு பிடிச்ச வாத்தை கொன்னுட்டான். இப்பதான் எல்லாரும் முழிச்சிருக்கீங்க. And Sally said, if you do everything I tell you, I won't tell grandma. சாலி சொன்னா, நான் சொல்றதெல்லாம் நீ செஞ்சிட்டேன்னா கண்டிப்பா பாட்டிட்டு சொல்ல மாட்டேன். That night grandma made this yummy looking chocolate cake. அவங்க பாருங்க அப்பொழுது ரொம்ப ருசியான பார்க்கறதுக்கு அழகான ஒரு சாக்லேட் கேக் அவங்க பாட்டி பண்ணாங்க. Black Forest chocolate cake. Black Forest சாக்லேட் கேக்க பண்ணாங்க. John loved that chocolate cake. ஜானுக்கு அந்த கேக் ரொம்ப பிடிக்கும். Sally ate her share. சாலி தன்னுடைய பகுதி எடுத்து சாப்பிட்டுட்டு, John was about to eat his cake. ஜான் வந்து சாப்பிடலாம்னு நினைக்கும்போது, Sally said, John, I want the cake. சாலி கேக்குறா, இப்போ ஜான் அந்த கேக் எனக்கு தா. John said, no, I'm not going to give it to you. ஜான் சொல்ற, மோ உனக்கெல்லாம் தர முடியாது. Sally said, vattu. Then John gave the cake to Sally. பாருங்க சாலிக்கு அந்த கேக்க கொடுத்துட்டான். Then that evening grandma said, Sally, wash all the dishes. அந்த பாட்டி வந்து சொல்றாங்க, சாலி அந்த பாத்திரத்தெல்லாம் கழுவி வச்சிரு. Sally said, John will do it. சாலி சொல்றா, ஜான் செய்வான். John said, no, I'm not going to wash the dishes. ஜான் சொல்றா, நான் என்னாலலாம் கழுவ முடியாது. Guess what Sally said? Very good. Then John couldn't take it anymore. ஜானால பொறுக்க முடியல. He was losing all his cake and all his fun time in grandma's house. அவன் பாருங்க கேக் அவன் பாட்டி வீட்ல இருக்கிறதான எல்லா இன்பத்தையும் அவன் இழக்கறான். He was so guilty in his heart. அவன் உள்ளக்குள்ளாக அவ்வளோ ஒரு குற்ற உணர்வு. He finally decided. அவன் கடைசியா தீர்மானிச்சான், I'm going to go talk to grandmother. நான் போய் பாட்டிட்ட பேச போறேன். So he went to his grandmother. அவன் பாட்டிட்ட போனா, and he said, Grandma, I want to confess something. பாட்டிமா, நான் ஒரு காரியத்தை உங்ககிட்ட அறிக்கையிடணும்னு விரும்புறேன். I want to confess something. நான் அறிக்கையிடணும்னு விரும்புறேன். I killed your favorite duck. உங்களுக்கு பிடிச்ச வாத்தை நான் கொன்னுட்டேன். It was an accident. அது ஒரு ஆக்சிடென்ட். I didn't know I will hit it. ஏன்னா அது கொல்லுவேன்னு எனக்கு தெரியாது. But I did it. ஆனா நான் கொன்னுட்டேன். Grandma said, John, பாட்டி சொன்னாங்க, ஜான், I was watching you when you did it. நான் அதை நீ செய்யும்போது நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். But I was waiting for you to come. Wait, don't laugh now. Waiting for you to come and confess. ஆனா எதற்காக காத்து கொண்டேன்? நீ வந்து என்கிட்ட உண்மையை சொல்றதுக்காக நான் காத்து கொண்டிருந்தேன். And now that you said it, I'm very happy. I'm very proud of you. நீ இப்ப சொன்னனால நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். உன்னை குறித்து நான் பெருமைப்படுறேன். Don't worry about it. I have forgiven you. You can be free now. அதனால நான் உன்னை மன்னிச்சிட்டேன். நீ கவலைப்படவே தேவையில்லை. நீ சந்தோஷமா இரு. But Sally did not know this. ஆனா சாலிக்கு இது தெரியாது. That night again, Grandma made this yummy looking double layered, triple layered chocolate cake. அங்க பாருங்க 2-3 லேயரோட ஒரு பெரிய ஒரு சாக்லேட் கேக்க மறுபடியும் அந்த பாட்டி பண்றாங்க. And Sally, as usual, she ate her share very quickly. சாலி பாருங்க சீக்கிரமா தன்னுடைய ஷேரை சாப்பிட்டுட்டு, now she said, John, இப்போ சொல்றாங்க, ஜான், I want your cake. உன்னுடைய கேக் எனக்கு வேணும். John said, no, I'm not going to give it to you. ஜான் சொல்றான், உனக்கெல்லாம் தர முடியாது, ஓடி போயிரு. Guess what Sally said? சாலி என்ன சொன்னா? சொல்லுங்க எல்லாரும். Do you know what John said? ஜான் என்ன தெரியுமா சொன்னா? வாத்து அது நேத்து. Amen. Hallelujah. He was free from his guilt. அவன் உள்ளத்திலிருந்து பாருங்க அவனுடைய குற்ற உணர்விலிருந்து அவன் விடுபட்டு இருந்தான். This is what enemy will do to you. பாருங்க இப்படி தான் சத்துரு உங்ககிட்ட செய்வான். He will pinpoint the guilt in your life. உங்க உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த குற்ற உணர்வை அவன் தூண்டிக்கிட்டே இருப்பான். Like Sally. அந்த சாலி மாதிரி. Say வாத்து. வாத்து. நீ பண்ண வாத்து. நீ பண்ண வாத்து. But you need to know. பாருங்க உங்களுக்கு ஒன்னு நல்லா தெரியணும். That Jesus has taken all your guilt on the cross. இயேசு கிறிஸ்து உங்களுடைய எல்லா குற்ற உணர்வையும் அந்த சிலுவையிலே சுமந்து தீர்த்து விட்டார். He's forgiven you. அவர் உங்களை மன்னித்து விட்டார். He's forgiven you. அவர் உங்களை மன்னித்து விட்டார். He's washed you with his blood. தன்னுடைய இரத்தத்தாலே உங்களை கழுவி விட்டார். Amen. Amen. You can live a life of freedom. நீங்கள் ஒரு விடுதலையின் வாழ்க்கையை வாழலாம். So when the enemy pushes you into the valley of Hinnom,
பாருங்க, அந்த எண்ணம் என்கிறதான பள்ளத்தாக்குக்குள்ளாக சத்துரு உங்களை தள்ளும்போது know that you are forgiven in Christ. ஒன்றை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், கிறிஸ்துவுக்குள்ளாக நீங்கள் மன்னிப்பை பெற்றிருக்கிறீர்கள். Amen. ஆமென். Hallelujah. ஹல்லேலூயா. And the last valley, and I want to finish with this. We have 5 more minutes. I'll finish. இன்னும் 5 நிமிடத்தில் நான் முடிக்க விரும்புகிறேன். கடைசி பள்ளத்தாக்கு, The valley of Siddim. சீத்தீம் என்கிறதான பள்ளத்தாக்கு. And I put this valley in the last on purpose. நான் கடைசியாக இந்த பள்ளத்தாக்கை சொல்வதற்கு காரணம் இருக்கிறது. The valley of Siddim is written in Genesis 14 verse 10. ஆதியாகமம் 14:10 வசனத்திலே இந்த சித்தீம் பள்ளத்தாக்கை பற்றி இருக்கிறது. This valley represents Sodom and Gomorrah. இந்த சித்தீம் பள்ளத்தாக்கு சோதோம் கொமோராவை குறிக்கிறது. And it represents sin. அது பாவத்தை குறிக்கிறது. I know we all are children of God. நமக்கு எல்லாம் தெரியும், நாமெல்லாம் தேவனுடைய பிள்ளைகள். We are not sinning. We are not sinners. நாமெல்லாம் பாவிகள் அல்ல, பாவம் செய்கிறவர்களும் அல்ல. But sometimes people choose to stay in the valley of Siddim. ஆனா ஒரு சில வேளைகளில் இந்த சீத்தீம் பள்ளத்தாக்கிலே ஜனங்கள் இருந்து விட விரும்புகிறார்கள். They commit sin willfully or knowingly. அவர்கள் தெரிந்தே சுய புத்தியோடு கூட அந்த பாவத்தை செய்யும்படியாக அவர்கள் முயற்சிக்கிறார்கள். In knowing that it is wrong, intentionally they fall into that sin again and again and again. பாவம் என்று தெரிந்தே மீண்டும் மீண்டுமாக அவர்கள் அதே பாவத்திலே விழுந்து கொண்டே இருக்கிறார்கள். And let me tell you, my dear people of God, it is not God's will for you to camp in the valley of Siddim. பாருங்க தேவ ஜனங்களே, நான் உங்களுக்கு ஒன்று சொல்லுகிறேன், இந்த சீத்தீம் பள்ளத்தாக்கிலே நீங்கள் கூடாரம் போட்டு உட்காருவது தேவனுடைய சித்தம் அல்ல. Every hidden sin that only you know about, God knows. உங்களுக்கு மாத்திரமே தெரிந்த அந்த ரகசிய பாவங்களை தேவனும் அறிவார். You look good on the outside, you look holy on the outside. நீங்க வெளிய ரொம்ப பரிசுத்தமானா இருக்கீங்க. But on the inside you know what kind of man and what kind of woman you are. ஆனா உள்ளுக்குள்ளாக உங்களுக்கு தெரியும் நீங்கள் எந்த வகையான மனிதன் மனுஷி என்று சொல்லி. If you are a person that has camped at the valley of Siddim, today is the day for you to turn around and come back to Jesus. ஒருவேளை அந்த சீத்தீம் பள்ளத்தாக்கிலே கூடாரம் போட்டு தங்குகிற மனுஷர் நீயாக இருப்பாய் என்று சொன்னால் அந்த பள்ளத்தாக்கிலிருந்து வெளியே வருகிற நாளாக ஆண்டவர் இதை மாற்றுகிறார். It is not God's will for you to stay there. நீங்க அங்கே தங்குவது ஆண்டவருடைய சித்தம் அல்ல. Deal with it today. இன்றைக்கு அதை கையாளுங்க பார்க்கலாம். Amen. Amen. Hallelujah. Hallelujah. Bible says in Proverbs 28:13, he who conceals his sins will not prosper, but whoever confesses and turns away from his sin will find compassion and mercy. வேத வசனம் சொல்லுகிறது நீதிமொழிகள் 28:13 தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், ஆனால் அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். Amen. Amen. Hallelujah. Hallelujah. அறிக்கை செய்து விட்டு விடுங்க. Two things important. Confess and let it go. அறிக்கை செய்து விட்டு விட வேண்டும். இரண்டு முக்கிய காரியங்கள். Many times we confess but we don't let go. பாருங்க நிறைய வேளைகளை நம்ம வந்து அறிக்கை செய்றோம், அதை விட்டு விடுறது இல்ல. If you have to let go, turn away. நீங்கள் அதை விட்டு விட வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் அதை விட்டு நீங்கள் திரும்ப வேண்டும். The Bible says you will receive compassion and mercy. ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது நீங்கள் அப்பொழுது இரக்கத்தையும் மனதுருக்கத்தையும் பெறுவீர்கள். Amen. Amen. Hallelujah. Hallelujah. 1 John chapter 1 verse 9 says, if we confess our sins, he is faithful and just to forgive us our sins and cleanse us from all unrighteousness. 1 யோவான் 1:9 இவ்வாறாக சொல்லுகிறது, நீங்கள் பாவத்தை அறிக்கையிட்டால் அவர்கள் உங்கள் அக்கிரமங்களுக்கு உங்களை மன்னித்து சுத்திகரிப்பதற்கு தேவன் வல்லமையுள்ளவராக உண்மையுள்ளவராக இருக்கிறார். Amen. Amen. The blood of Jesus is powerful to cleanse us from all our sins. தேவனுடைய இயேசுவின் இரத்தம் நம்மை சகல பாவங்களிலிருந்து நீக்கி நம்மை சுத்திகரிக்க வல்லமையுள்ளதா இருக்கிறது. Hallelujah. Hallelujah. Confess it today. Turn away from it today. அதனால இன்றைக்கு நீங்கள் அறிக்கையிடுங்கள், அதை விட்டு நீங்கள் மனம் திரும்புங்கள். You will receive grace and you will receive mercy and compassion in your life. உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் மனதுருக்கத்தை இரக்கத்தை பெறுவீர்கள். Valley of Siddim, don't camp in it. அந்த சித்தீம் பள்ளத்தாக்கிலே நீங்கள் கூடாரம் போட்டு தங்க கூடாது. I don't know what kind of valley you're going through right now. இன்றைக்கு எப்ப ஏற்பட்ட பள்ளத்தாக்கிலே நீங்கள் நடக்கிறீங்களோ எனக்கு தெரியாது. Maybe you're distracted in your life. ஒருவேளை நீங்கள் உங்கள் தேவனுடைய அழைப்பிலிருந்து நீங்கள் திசை திருப்பப்பட்டு
கொண்டிருக்கலாம். Maybe you're doubting the God's promises in your life. உங்க வாழ்க்கையில தேவனுடைய வாக்குத்தத்தத்தை சந்தேகிக்கிறவர்களா இருக்கலாம். Maybe you're living in fear. ஒருவேளை பயத்துல நீங்க வாழலாம். Maybe you're living in hurt. You're hurting in your hearts. ஒருவேளை ஒரு உள்ளத்துல ஒரு காயத்தை சுமந்து கொண்டவர்களாக இருக்கலாம். Maybe you're living a guilty life or a life of sin itself. இல்லை என்றால் ஒரு குற்ற உணர்வுள்ள ஒரு வாழ்க்கையில நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம், பாவத்துல வாழ்ந்து கொண்டிருக்கலாம். I don't know what kind of valley you are going through. நீங்க எந்த பள்ளத்தாக்குல இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. But today if you come to Jesus, ஆனா இன்றைக்கு இயேசுவினிடத்துல வரும்போது He's going to turn your valleys into He's going to take you out of the valley and take you to the mountaintop. பாருங்க, அந்த பள்ளத்தாக்கிலிருந்து உங்களை எடுத்து ஆண்டவர் கண்மலையிலே உங்களை நிறுத்த போகிறார். Amen. Amen. Hallelujah. Hallelujah. So you'll stand in the presence of God. எல்லா தேவனுடைய பிரசன்னத்தில் எழுந்து நிற்கலாமா? Everybody stand in the presence of God. I want every eyes closed. எல்லாரும் கண்களை மூடி. And I want you to examine your heart. உங்க உள்ளத்தை சோதித்து பாருங்க. I want you to examine your heart. உங்களுடைய உள்ளத்தை சோதித்து பாருங்க. You know the valley that you're going through. நீங்க கடந்து செல்கிற பள்ளத்தாக்கை நீங்க அறிவீங்க. Say this like the psalmist says, even though I walk through the valley, I'm not going to fear it. Because God is with me and He will comfort me. சங்கீதக்காரன் சொல்லுகிறது போல, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் நான் பொல்லாப்புக்கு பயப்படேன், ஏனென்றால் என்னை ஆற்றி தேற்றுகிற அரவணைக்கிற தேவன் என்னோடு கூட நடந்து வந்து கொண்டிருக்கிறார். Amen. Amen. Just lift your hands in this place. இந்த இடத்துல உங்க கரங்களை உயர்த்தி and receive the healing of God upon your life. தேவனுடைய சுகத்தை நீங்கள் இப்பொழுது பெற்றுக்கொள்ளுங்க. If you come with a broken heart, நீங்க உடைக்கப்பட்ட உள்ளத்தோடு கூட வந்திருப்பீங்கன்னா, if you're going through the valley of hurt, நீங்கள் ஒரு காயப்பட்ட ஒரு இதயத்தோடு வந்திருப்பீங்கன்னா, in the name of Jesus, let the peace of God fill their life. I pray. இயேசுவின் நாமத்திலே தெய்வீக சமாதானம் உங்களை நிரப்பட்டும். If you have come here with fear in your heart, ஒரு பயத்தோடு கூட வந்திருப்பீங்கன்னா, in the name of Jesus, every spirit of fear, take your hand off the people of God right now. இயேசுவின் வல்லமுள்ள நாமத்திலே பயத்தின் ஆவியை தேவ ஜனங்களை விட்டு உன் கையை எடு. Every spirit of doubt, எல்லா சந்தேகத்தின் ஆவி, every spirit of doubt, எல்லா சந்தேகத்தின் ஆவி. oh, you are doubting your husband, உன்னுடைய கணவரை சந்தேகப்படுறீங்க, you are doubting your wife, உன்னுடைய மனைவியை சந்தேகப்படுறீங்க, you are doubting God, தேவனை சந்தேகப்படுறீங்க, that is not from God. அது தேவனிடத்திலிருந்து வந்ததல்ல. Today be delivered from it. இன்றைக்கு அதிலிருந்து விடுதலை பெறுவாயாக. In the name of Jesus, இயேசுவின் நாமத்தினால் every spirit of doubt, எல்லா சந்தேகத்தின் ஆவி, get out of their life right now. இப்பொழுது வெளியேறுவதாக இயேசுவின் Let நாமத்தினால். faith arise, I pray. ஒரு விசுவாசம் எழும்பட்டும். Hallelujah. Thank you, Jesus. நன்றி இயேசுவே. I want to ask this question. இந்த கேள்வியை நான் கேட்க விரும்புறேன். Have you given your life to Jesus? உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையை இயேசுவுக்கு நீங்க கொடுத்துட்டீங்களா? Or are you still living in the valley of Sadim? இல்லை என்றால் அந்த சித்தீம் பள்ளத்தாக்குல இன்னும் இருக்கிறீங்களா? Today give your life to Jesus. இன்றைக்கு இயேசுவுக்கு உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க பார்க்கலாம். He will turn your broken life into a beautiful life. அவர் உடைக்கப்பட்ட உங்க ஒரு வாழ்க்கையை உருவாக்கப்பட்ட அழகான ஒரு வாழ்க்கையாக மாற்றுவார். He will take your sinful life and make it a very clean and give you a second chance. ஒரு பாவம் நிறைந்த வாழ்க்கையை எடுத்து அவர் பரிசுத்தமான வாழ்க்கையை கொடுத்து ஒரு இரண்டாம் வாய்ப்பை ஆண்டவர் உங்களுக்கு தர விரும்புகிறார். If you want to commit your life to Jesus, raise your hands. நீங்க இயேசுவுக்கு மீண்டும் உங்க வாழ்க்கையை அர்ப்பணிக்கணும்னு நினைக்கிறவங்க உங்க கரத்தை உயர்த்துங்க பார்க்கலாம். Thank you, Jesus. நன்றி இயேசுவே. Just pray this simple prayer. Lord, come into my heart. இந்த எளிதான ஜெபத்தை சொல்லுங்க. ஆண்டவரே என் இதயத்துக்குள்ளாக வாரும். I give my life to you, Lord. ஆண்டவரே என் வாழ்க்கையை உமக்கு கொடுக்கிறேன். I belong to you, Jesus. நான் உமக்கு சொந்தமானவன் இயேசுவே. I confess everything that I've done against you. உமக்கு விரோதமாக செய்த எல்லா காரியத்தையும் நான் அறிக்கையிடுகிறேன். Wash me with your blood. உம்முடைய பரிசுத்த இரத்தத்தாலே கழுவும். Make me clean. ஆண்டவரே என்னை சுத்தமாக்கும். Make me pure. என்னை பரிசுத்தமாக்கும். Pray that prayer. அந்த ஜெபத்தை செய்யுங்க பார்க்கலாம். God is washing you with his blood right now. ஆண்டவர் இப்பொழுது தன் இரத்தத்தாலே உங்களை கழுவுகிறார். He's giving you a brand new start, my brother. உங்களுக்கு ஒரு புதிய தொடக்கத்தை தருகிறார் He's சகோதரா. giving you a brand new start, my sister. ஒரு புதிய தொடக்கத்தை தருகிறார் சகோதரி. Just receive the new life. அதை பெற்றுக்கொள்ளுங்க பார்க்கலாம். Thank you, Lord.